படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று யார் கடமை வீரர்கள் என்று பார்க்கலாம். கடமையை யாருங்க சரியாக செய்வாங்க? இதுதான் இன்னைக்கு கேள்வி. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியே நீச்சம் பெற்று இருந்தாலும், மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலுப்பெற்று விட்டால் அவர்கள்தான் கடமையை சரியாக செய்பவர்கள். ஏன்னா கடமையை சரியாக செய்கிறவங்க எந்த நிலையிலையும் உழைச்சி முன்னேறிடுவாங்க. ஒரு வேலையில் அது கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள், எந்த பின்புலம் இல்லைனாலும், கை தூக்கி வரதுக்கு ஆள் இல்லைனாலும், சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைனாலும், அவங்களா கையை ஊனி கரணம் பாஞ்சி மேலே வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை உள்ளவர்கள் தான் இந்த சூரியன் சந்திரன் வலுத்த கடமை வீரர்கள். சூரியன் சந்திரன் வலுத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலை இருக்கும். ஏன்னா அவர்கள் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ ஆதவன் உதிக்கும் போதே ஆத்மாக்கள் உதிக்கிறது. அந்த ஆத்மாக்கள் அனைத்தும் எழுந்து அவங்க கடமையை செஞ்சு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக பகலில் ஓடுறாங்க. இரவு என்பது சந்திரனுக்கு உட்பட்டது, சந்திரனோட ரம்மியமான நிலை. இந்த ரம்மியமான நிலையில் தான் ஒவ்வொருத்தரும் தன் கூடு சேர்ந்து அங்கே இனப்பெருக்கங்கள் உண்டாக்கி அடுத்த சந்ததி வளர்ச்சி என்பது உருவாகிறது. இந்த சந்ததி வளர்ச்சியோட ஒரு நோக்கம்தான் நம்மளோட வாழ்வியலே. நம்ம எதுக்காக வாழ்கிறோம், நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். இந்த நிலையை உருவாக்கக்கூடிய, அந்த உலகியலுக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த தத்துவங்களை கொடுக்கக்கூடிய இந்த சூரியன் சந்திரனோட நிலை நம்முடைய ஜாதகத்தில் நன்றாக அமைந்து விட்டால் அவர்கள் கடமையை சரியாக செய்யும் நபர்கள் அவர்கள்தான். லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் இந்த சூரிய சந்திரர்களை பார்க்க வேண்டும் நாம். ஏன்னா இப்போ எதையும் பார்க்காம நம்ம அறகுறையாக ஒரு ஜாதகத்தை முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போது 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் பெறுவார். இதே சந்திரன் உச்சம் பெறுவது பார்த்திங்கன்னா ரிஷபத்தலம் மட்டும்தான். அப்போ ரிஷபராசினர் மட்டும்தான் கடமை வீரர்களான்னு எடுத்துக்கூடாது. பௌர்ணமியை நோக்கிய வளர்பிறை சந்திரன், நல்ல வளர்பிறையாக இருக்கிற தசமி திதிக்கு மேலே இருக்கிற வளர்பிறை சந்திரன் ரொம்ப வலிமை மிகுந்தவர். அந்த மாதிரி நிலையில் பிறந்திருக்கிறவங்களும் கடமை வீரர்கள் தான். அதே மாதிரி சூரியன் மேசத்தில் உச்சமாவார், சிம்மத்தில் மூலத்திரிகோணம், 10ஆம் இடத்துல திக்பலம். இந்த நிலையில் யாருக்கெல்லாம் உள்ளதோ, சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் திக்பலம், இந்த நிலைகள் உள்ளவர்கள் கடமை வீரர்கள், கடமையை சரியாக செய்பவர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் வலுவாக இருந்தால் நீங்கள் கடமையை சரியாக செய்து இந்த உலகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதித்து மேன்மையாக வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.